ஹல்லேலூயா. தன்மை சந்தோஷமாக இருக்கீங்க? இந்த கன்ஃபெஷன் பண்ணுறதெல்லாம் எதுக்கு? இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, பாருங்கள், நம்ம தேவன் ஜீவனையும் மரணத்தையும் எங்கே வச்சுருக்காரு? அப்போ இந்த உலகத்தில் நம்ம சும்மா இருந்தாலே, இப்போ பாருங்கள், நம்ம சும்மா இருந்தாலே, வீடை நல்லா நீங்கள் பூட்டி வச்சுருந்தாலே, எல்லா ஜன்னலையும் மூடியெல்லாம் பூட்டி வச்சுட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டு வரீங்க, சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரீங்க, எப்படி இருக்கும்? அப்படியே இருக்குமா? சும்மா தானேங்க இருந்துச்சு, நீங்கள் பிளங்க கூட இல்லை. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையுமே எதுவுமே பண்ணாமல் பேசாமல் உட்காந்துருந்தாலுமே என்ன தான் வரும்? தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஏன்னா நம்ம இருக்கிற உலகம் ஒரு மோசமான உலகம். எப்படி பொல்யூஷன்ஸ் இருக்குதோ அதே போல் நல்லா குளிச்சுட்டு போகிறோம். ஏன் டெய்லி குளிக்க வேண்டியது இருக்குது? நம்ம ஒன்றும் புழுதியை தேடி போக தேவையில்லை, அது நம்மளை தேடி வருது, நம்மளை அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? அப்போ அதுக்காக டெய்லி என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்மளை வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. அதே போல் நம்மளுடைய சிந்தனைகளையும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம என்றைக்குமே இருத்தி கொள்ள, நம்ம அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண, நம்ம எந்த விஷயத்துலையும் குழப்பி கொள்ளாமல் இருக்க. ஏன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் 1008 விஷயம் நம்ம கேட்காமே பொல்யூஷன் மாதிரி வருது. என்ன வருது? சந்தேகம் வருது, பயம் வருது, எதிர்ப்புகள் வருது, குழப்பங்கள் வருது. இதெல்லாம் சும்மா இருந்தாலே வந்துடும். நீங்கள் ஒன்றும் தேடி போக தேவையில்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க சும்மா இருந்தாலே பிரச்சனை தேடியே வருது அப்படின்னு? ஏன்னா அந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமா? எவனை கெடுக்கலாமோ என்று எப்பொழுதும் யார் வகை தேடி சுற்றி தெரிகிறா? அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம அவனை எதிர்த்து நிற்கணும்னா நம்ம மென்டலாக எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருதயம் அப்படி. அதனால தான் இயேசுட்டு அவன் பேசும்போது அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா டக்குன்னு தேவனோட வார்த்தையை வச்சு பதில் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் பண்ணி இருக்கிறதுக்கு தான் இந்த கன்ஃபெஷன்ஸ். ஆகவே தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எத்தனை பேர் டெய்லி நான் கொஞ்சமாவது இந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணுறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஓப்பனாக சொன்னாங்க பண்ணுறீங்க. எல்லா டாப்பிக்கும் பண்ணுறீங்களா, இல்லை குறிப்பிட்ட விஷயங்கள் பண்ணுறேன்? குறிப்பிட்ட விஷயங்கள். வேறு மற்றவங்களாம் பண்ணுறதில்ல. நம்ம பரலோகத்தில் இருக்கிறோன்னு நினைப்போம் எல்லாருக்கும். எங்கே மிஸ் பண்ணுறோன்னு அங்கங்கே நமக்கு தெரியும் பாருங்கள். எதுக்கு இதெல்லாம் நமக்கு சொல்லி பண்ணுங்க? எதுக்கு ஒரு ஜீவனை பேசணும், ஒரு ஆராதனை வைக்கிறோம், அதில் ஸ்லைட்ஸ் வைக்கிறோம். ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட கையில் வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த புக்ஸஸ் கூட நான் எத்தனை பேர் கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்தே நம்ம பேர் போட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புக்ஸஸ்லாம் போடலான்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எதுக்கு? எப்படி 3 நேரமும் சாப்பிட்டாலும் அடுத்த நேரம் பசிச்சிருதோ அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டேபிளாக இருந்து ஜெயிக்கணும்னா தேவனோட வார்த்தை இல்லாமல் முடியாது. அப்போ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலோலைய வெற்றியை சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா தேவனே கொடுக்க நினச்சாலும் நம்மளை எது மேற்கொண்டுறது? இந்த உலக பிரகாரமான விஷயங்கள் மேற்கொண்டு. அதனால தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு, எப்பொழுதும் தேவனோட வார்த்தை என்ன பண்ணு? தியானி. இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். எத்தனை பேர் இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு? மார்ச் மாதம் ஐயோ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற. வேதத்தை தெரிஞ்சிருந்தால் தான் அதில் நடக்க முடியும் இல்லையா? அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். அப்புறம் இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன். இரவும் பகலும் நம்ம உலக பிரகாரமான விஷயத்தில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி கூட சர்ச்சைக்கு வராதவங்ககிட்ட கேளுங்க, கரெக்டாக ரீசன் சொல்லுவாங்க. கரெக்டாக ரீசன் சொல்லுவாங்க. ரீசன் இல்லாமல். இப்போ நீங்களாம் சும்மா இருக்கிறனால வந்திருக்கீங்களா? எனக்கு வேறு வேலையே இல்லைங்க, அதனால் சும்மா அப்படி உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ நினச்சாலும் செய்கிறதுக்கு 1000 வேலைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் தேவன் ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிப்பாயாகங்கிறத ஒரு கட்டளையாகவே கொடுத்துருக்கிறார் இல்லையா? அது எக்ஸ்கியூஸ் கிடையாது, நினச்ச ஆப்ஷன்ஸ் கிடையாது. அது என்னது? பக்கத்தில் சொல்லுவாங்க, கட்டளை. கட்டளையை மீறின கட்டை தான் வரும். சொன்னீங்களா? நல்லா சொல்கிறதுலே அடுத்த வாரம் எல்லோரும் வந்துடணும். கட்டளையை மீறினா மேலேருந்து பெரிய கட்டை வரும். நல்லது தான். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறாங்கிறது போல் தேவனு சில நேரம் பிரம்பை எடுத்தால் தான் சரியாக வரும்னு நானுமே நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மட்டும் பிள்ளைகள் அடித்தா என்ன சொல்கிறோம்? நான் நல்லது தாங்க அடிக்கிறேன், நல்லது தாங்க திட்டுறேன், நாயே பேயன்னு சொன்னால் கூட அவங்க புத்தி வரணும் தாங்க சொல்கிறேன். தேவனும் சில நேரங்கள் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா நம்ம இல்லைன்னா இப்படி பின்வாங்கி போயிடும். அடித்தாலும் செஞ்சாலும் நாளைக்கு ஒரு நாள் நம்ம நினச்சி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி மட்டும் என்னை அடித்து வளர்க்கலைன்னா நான் நேரம் உருப்படாமல் போயிருந்திருப்பேன். எப்போ தெரியும் தெரியுமா? நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது தெரியும், அன்றைக்கி எங்கள் வீட்டில் அடித்தது நல்லது தான், இல்லைன்னா நானும் தாண்டோடித்தனமாக போயிருந்திருப்பேன், ஊதாரியாக போயிருந்திருப்பேன், தப்பாக போயிருந்திருப்பேன் அப்படின்னு.
அதே போல் தேவன் உங்களை இப்போ சில நேரங்கள் கரெக்ஷன் பண்ணுறது, நீங்கள் ஆசீர்வாதம் அப்படி ஜாலியாக உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ சந்தோஷமாக தெரியும். இல்லை வேலைப்பா தேவன் என்னை கரெக்ட் பண்ணார், இல்லைன்னா இந்த அளவுக்குலாம் வந்திருக்குமா அப்படின்னு. நல்ல வேலை டீச்சிங்கில் அப்படியே சொல்லி சொல்லி நம்மளை கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் 4 பேரை வச்சுருக்காங்க ஊழியர்களா. நல்ல வேலை இல்லைன்னா நம்ம வந்திருப்போமா அப்படின்னு அப்போ தோணும். இல்லைன்னா எரிச்சலாக இருக்கும். இப்போ அவன் சர்ச்சுக்கு மாதத்தில் ஒரு நாள் போயிட்டுருக்கான், அவன் வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம சும்மா போனாலே இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலே இருக்கிற அக்கறை, அன்பு அதை சொல்ல வைக்கிறது. நீங்கள் வந்தால் வாங்க, வரலன்னா போங்கன்னு. இது வந்து ஏதோ லிமிட்டடான ஆள்கள் இருக்கிறது வரைக்கும் தான் கிடையாது. கோடா கோடியாய் பெருகினாலும் இந்த கட்டளைகள், இந்த என்ன சொல்கிறது, கண்டிப்பு நம்ம சபையில் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தால் தான் சபை, இல்லையா? ஆமாவா இல்லைன்றீங்களா? அப்படி எத்தனை பேர் இருக்கிற நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஆனாலும் நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், நாங்கள் அவ்வளோதான் கேட்போங்கிற மாதிரி நீங்களும் இருக்கீங்க. எத்தனை சர்வீஸ் வைங்க, நாங்கள் ஒரு சர்வீஸ்க்கு வர்றதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க, இல்லையா? ஸோ தேவன் உங்களுக்கு அந்த உணர்வை தரணும்னு சொல்லி நானும் விடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த ஜெபம் பண்ண எப்போயுமே பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு சர்ச்சுன்னா சாட்டர்டே நைட்லேயே போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதனால தான் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. வரமாட்டேன் பார்த்தீங்களா? நான் சாட்டர்டேவே போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆண்டவரே நாளைக்கு அவங்களை எப்படியாவது கரெக்டாக கூட்டுது, இன்னைக்கு நேற்று குறிப்பாக கரெக்டாக கூட்டிட்டு வாங்க, கரெக்ட் டயத்துக்கு வர்றதுக்கு உணர்வை கொடுங்க. ஆல்சோ கொஞ்சம் பிஃபோராகவே வந்தால் நல்லது அப்படின்னு சொன்னதுக்காகவே இன்றைக்கின்னு பார்த்து 2-3 பேர் அட்வான்ஸாகவே 8:20க்கெலாம் வந்துட்டாங்க. அப்போ தேவன் என்ன இவ்வளோ சீக்கிரமாக, நீ தானே நேற்று சொன்னேன், அதனால தான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ தேவன் பாருங்கள் கரெக்டாக பதில் அளிக்கிறார். அப்போ இந்த மறந்தவங்கலாம் ஆனால் தேவன் பேச்சே கேட்காத ஆளுகன்னு அர்த்தம். அவர் வந்து சொல்லு போ கேளுன்னு சொல்கிறார். வெயில் அடிக்குது ஆண்டவரே, வெயில் அடிக்குது. மழை பெஞ்சா ஆண்டவரே மழை பெய்யுது, மழை பெய்யுது. குளிராக இருக்குது, அதனால தூங்குவோம். இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, நைட்லாம் தூக்கமே வரல, அதனால இன்னும் கொஞ்சம் தூங்குவோம் அப்படி. எப்போ பார்த்தாலும் ரீசன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வெயிலுக்கெல்லாம் எங்கே தூக்கம் வர்றது? காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு ஓடி வந்துடணும், இல்லையா? குளிர்னாலும் ரீசன், மழைனாலும் ரீசன், வெயில்னாலும் ரீசன். மொத்தத்தில் ஹார்ட்டில் என்ன இல்லை, போகணுன்னு என்ன இல்லை, அதுதான். இவே வந்து கவர்மெண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு சலுகை கொடுக்குறாங்கன்னா, வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் நான் போய் க்யூவில் நின்று வாங்குறேன்டா. நேற்று போட்டிருக்காங்க, நார்த் இந்தியாவில் ஹோலி கொண்டாடினாங்க இல்லையா? ஹோலி பண்டிகையில் அவங்க ஊரில் அந்த மட்டன்லாம் எடுத்து அந்த நேரத்தில் செய்வாங்க போல். நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் நினைக்கிறேன். ஒரு க்யூ நிற்கிது பாருங்கள், இந்த தெருவிலேருந்து அந்த தெரு வரைக்கும் எடுக்கிறாங்க. அது எதுக்குன்னா மட்டன் வாங்குறதுக்கு போய் நிற்கிறாங்களாம். ஹோலி பண்டிகையில் மட்டன் வந்து செய்யணும் அப்படி சொல்லிட்டு இவ்வளோ பேர் நிற்பாங்களாம். அது நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா போயிட்டே இருக்குது. எத்தனை மணிலேருந்து நிற்கிறாங்கன்னு தெரில. இந்த கடைசியாக வர வேலை எப்போ போய் வாங்குவாங்கன்னு தெரில. அதுக்குள்ளே ஆடு குட்டி போட்டு இன்னொரு ஆடே வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க, நிற்போம், என்ன வெயில் அடித்தாலும் நிற்போம். ஏன்னா கறி, இன்றைக்கி சண்டே கறி கடையில் போய் நின்றுருப்பாங்க. அதிலலாம் இருக்கிற வாஞ்சை எதில் இருக்க மாட்டேங்குது? இங்கே தேவன் நான் உனக்கு எல்லாமே தரேன், அதுக்கு தான் சார் இந்த சாப்பிட்ற விஷயத்துக்கு மட்டும் நல்லா இருக்கீங்கம்மா, இது இந்த போஜனத்தை கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிறாரு, இல்லையா? ஸோ இதையே ஒவ்வொரு வாரமும் நான் சொன்னாலும் மறுபடியுமே அதில் வந்து ஒரு 5% உள்ளே ஏறி இருக்கிறதே பெரிய விஷயங்கிற மாதிரி ரிசல்ட் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறத அதுக்கு தான் எங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு, இல்லையா? ஆகவே எத்தனை பேர் கன்ஃபெஷன் பண்ணுறதுல சீரியஸாக இருக்க போகிறீங்க? ஏன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத்தனை பேர் டெய்லி குளிக்கிறது முக்கியம்னு நினைக்கிறீங்க, சாப்பிட்றது முக்கியம்னு நினைக்கிறீங்க. அதே போல் வாயை திறந்து கன்ஃபெஷன் பண்ணுறது. ஏன்னா நம்ம சும்மாவே யார் ரொம்பக்கு போகாமல் உட்காந்துருந்தாலும் தேடி வர்ற உலகத்தில் நம்ம இருக்கிறோம். பிரச்சனைகள் பரலோகத்திலேருந்து அவங்களை யாரும் கன்ஃபெஸ் பண்ண சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே தேவராஜ்யம், அங்கே தேவன் பார்த்துக்கிறாரு. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன தான் இருக்குது, சந்தோஷம் சமாதானம் எல்லாம் இருக்குது. அங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன தான் ஞானமாக செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்குது. போன ஃபஸ்ட்டு டெலிவரன்ஸ் மீட்டிங்கில் சொன்னேன், எல்லாரையும் இன்னையிலேருந்து ஐஸ்வர்யாவாக்குறாரு. ஆனால் தேவன் எனக்கு அப்பயே சொல்லிட்டார், இவங்க கன்ஃபஸே பண்ணலை. ஆண்டவர் இந்த வாரம் நான் போய் கேட்குறேன், யாராவதுக்கு ஏதாவது சூப்பர் நேச்சுரலாக நடந்திருக்கும்னு நான் நினச்சிட்டேன். நீ கேளு, ஆனால் அவங்க கன்ஃபஸே பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை பிடிச்சிக்கிற வேண்டியது யாரோட வேலை? ஆகவே நீங்கள் அதே மாதிரி செகண்ட் வீக் என்ன எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தாரு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துட்ருக்காரு தேவன், இல்லையா? ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் இன்னையிலேருந்து நீங்கள் ஐஸ்வர்யவான் சூப்பர் நேச்சுரல் விதத்தில் உங்களுக்கு பண வசதிகள் வரும், உங்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி இருக்காதுன்னு சொன்னார். செகண்டு போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன கொடுத்தாரு? பிசாசை ஓட ஓட விரட்டுறது, ஆவிகளை பகுத்தறிஞ்சு மெயினாக பிசாசுகளை ஓட விடுறது.
அதுக்கு எல்லாருக்குமே ப்ளஸ் பண்ணி கொடுத்தாரு. எத்தனை பேர் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? இன்னும் அடுத்த வாரம் என்னன்னு எனக்கே தெரியாது. அவர் அப்போ தான் சொல்லுவார் சஸ்பென்ஸாக. அப்போ தான் எனக்கே தெரியும், ஓஹோ இன்னைக்கு இதுவா அப்படின்னு. அதனால் வராதவங்களுக்கு அது மிஸ் ஆகுது. அதுலேயும் நம்ம சர்ச்சில் இருந்துக்கிட்டே வராதவங்களை நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா? அந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் ஒரு 1 hour தான் கரெக்டாக கிட்டத்தட்ட இருக்கும். 6:30 ஆரம்பிச்சு ஒரு 8 o'clock மேக்ஸிமம் முடிஞ்சிருது இல்லையா? ஸோ அட்டன் பண்ணால் அது நமக்கு நல்லது. ஸோ இன்னும் பேலன்ஸ் வந்து 4 வெள்ளிக்கிழமை இருக்குது. கடைசி வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே. இந்த 4 வெள்ளிக்கிழமையில் தயவுசு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள். இந்த 4 வெள்ளிக்கிழமையாவது வந்து இந்த 4 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. உங்களுக்காக தயாராக இருக்குது. ஹல்லேலூயா. இது எதுவுமே வந்து சும்மா கேலி கிண்டல் கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே சொன்னேன், கஷ்டப்படுறவங்க உடம்புக்கு முடியாதவங்களெல்லாம் கூட்டுட்டு வாங்க அப்படின்னு. அதுவுமே நாங்கள் இந்த பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கவங்க எங்களை சுற்றி எதுவுமே இல்லைங்க. எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. நோயே இல்லை, மாத்திரையே போடலை, ஹாஸ்பிட்டலே போகல அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லோரும் இருக்காங்க. யாராவது வாங்க சர்ச்சுக்கு வாங்க, அப்போ ஆண்டவர் உங்களை தொடுவார், சுகப்படுத்துவார் அப்படி சொல்லி. ஏன்னா நம்ம ஒன்றும் யார்கிட்ட காசெல்லாம் கேட்குறது இல்லை. வாங்க உங்களுக்கு கிடைக்கும் தான் சொல்கிறோம் இல்லையா? வாங்க கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லி கூட்டுட்டு வந்து அவங்களுக்கு அது நடந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும் தேவனுக்கு. அப்போ சொன்னால் நாங்கள் வர்றதே பெருசு, இல்லை நாங்கள் வேறு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து அப்படியே நிற்கிறது. அதனால் தயவுசெய்து சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை சுற்றி எத்தனையோ பேர் கஷ்டத்துலையும் கவலையிலையும் கண்ணீர்லையும் சமாதான குறைபாடுலையும் இருக்கிறாங்க. ஒரு ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்க தேவனை மகிமைப்படுத்தினா கூட அவங்களும் காலங்காலமாக அவங்கள நினச்சி பார்ப்பாங்க. தேவனும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இத்தனை பேர் சுற்றி எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, இல்லை கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? இருக்காங்களா? யாராவது 1-2 பேராக கண்ணுக்கு தெரியுறாங்களா? அப்படி நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு சுற்றி அப்படி யாருமே, அதாவது ஒன்லி சுகவீனன் மட்டும் நான் சொல்லலை, மனதளவில் பிரச்சனை, தொழில் நஷ்டம், சிலர்லாம் நடந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நடப்போனமாக இருப்பாங்க. ஏன் தான் வாழ்கிறோன்னு தெரியாமல் போகிறது, இந்த மாதிரி பாவ வாழ்க்கை. அப்புறம் கிறிஸ்தவங்க பேசிக்கான கிறிஸ்டியன் லைஃப்பில் இருப்பாங்க. ஆவியானவர் என்னன்னு தெரியாது, வரங்கள்லாம் என்ன தெரியாது, தீர்க்க தரிசனம் என்ன தெரியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் தேவை. நீங்கள் யாரை கூப்பிட்டு வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சி தான் ஆகும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆன்லைனில் பாருங்கள் அதிகமாக பார்க்குறாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெவ்வேறு ஆள்கள்லாம் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 வாரத்துலையாவது 4 அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மிஸ் பண்ணிடாதீங்க இல்லையா? இந்த 2025 தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் அப்படின்னு தேவன் ஒரு வேளை குறிச்சிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், எல்லாமே முடிஞ்சு போயிடும். 2025ஓட நீங்கள் எடுக்கிற முயற்சியில் தான் இருக்குது எல்லாமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாளைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேன்னு ஒரு வேளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற விசுவாசத்தை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இத்தனை பேருக்கு புரியுது? சீரியஸாக புரியுதா? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம தேவன் கற்றுக் கொடுக்க போகிறார். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. யோவான் 13. மைக்கிங் இருக்குது. பைபிள் இல்லாதவங்க பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. நான் சொல்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் படிக்கலாம். உங்கள் பைபிளை உங்களுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டு நான் சொல்கிறத சொல்லுங்கள். தேவனே, உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருபுறமுள்ள கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. இது என் கையில் உள்ள ஆவியின் பட்டயம். இதில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க, என் கண்களை திறந்து விடுங்க. இதை எழுதின ஆவியானவரே, நீரே எங்களுக்கு துணை செய்யுங்க. நூறத்தனையாய் விளைச்சலை கொடுக்க எங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றுங்க. என்னை தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே, ஆமென். ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் படிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே
முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் ஏன் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஓகே, இது வரைக்கும் பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க பைபிளில்? இது பொதுவாக வந்தீங்கன்னா புனித வியாழன் சொல்கிற குட் ஃப்ரைடேக்கு நாள் தான் எல்லா இடத்துலையும் இதை பற்றி போதிப்பாங்க. நமக்கு இந்த உபவாச நாட்களே பாரம்பரியமாக நம்ம செய்கிறது கிடையாது, சரியா? அது இந்த மாதிரி காலகட்டங்களை நம்ம யூஸ் பண்ணி இன்னும் அதிகமாக சிலுவையை நம்ம மற்றவங்களுக்கு மேன்மைப்படுத்தி காமிக்கிறோம். இயேசுவினுடைய பாடுகளை, அவர் நமக்காக செய்த காரியங்களை இன்னும் அதிகமாக உணர்த்துறதுக்கு இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த டேயில் தான் இந்த மெசேஜ், இந்த டேயில் தான் இந்த மெசேஜ்னு இல்லை. பட் குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டர் வேர்ல்டு லெவலில் அந்த டேயில் பண்ணுறதுனால அந்த டேயில் குறிப்பாக அந்த மெசேஜஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இயேசு அவரோட ஊழியத்தை முடித்து கொண்டு சிலுவையில் போய் மரிக்க போகிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு அவருக்கு இருதயத்தில் உணர்றார். ஏன்னா அவர் வந்தது காரணமே என்ன? நம்மளை போல் உலகத்தில் கடைசி வரைக்கும் இருந்து வாழ்கிறதுக்காக இல்லை. அவர் வந்தது காரணமே நமக்காக மரிக்க. அவர் வந்தது காரணமே நமக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க, தன் கடை சொல்கிறதுக்கு. எத்தனை பேர் யோசிச்சு பார்க்குறீங்க? நமக்கே தெரியும் நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம், நம்ம இப்படி தான் சாக போகிறோம், நம்ம இப்படி தான் மரிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் எத்தனை பேர் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்குறீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தூக்கு மேடைக்கு போகிற கைதியை சொல்கிறாங்க, அவனுக்கு இந்த டேட்டில் தான் தூக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவன் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி தூங்க மாட்டானா. என்ன ஆக மாட்டானா? ஏன்? பயம். ஒரு நிமிஷம் பாருங்கள், அவன் கதறுவானா, துடிப்பானா, நைட்டெல்லாம் அழுவானா, பயப்படுவானா. ஏன்னா மரணம்ங்கிறது எப்படி இருக்க போகுது? அவன் 4 பேரை கொல்லும் போது அவனுக்கு தெரியல, 4 பேருக்கு அவன் தப்பு செய்யும்போது அவனுக்கு தெரியல. ஆனால் மரணத்தை ஃபேஸ் பண்ணும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாவா இருக்கும்? வாங்க சேர்த்து விளையாடுவோன்னா சொல்லுவீங்க? இல்லை, அப்படி இல்லை இல்லையா? மரணம்ங்கிறது ஏன்னா இந்த மரணத்தோட வேல்யூ தெரிஞ்சாதான் நான் ஜீவனோடு இருப்பது எவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நிறைய பேருக்கு தேவனையும் அவருடைய காரியங்களையும் புரிஞ்சுக்கிற முடியல. ஏதோ ஒன்று சோறு சாப்பிட்றது, இந்த போகிறது வர்றது, 4 பேசிக்கான லிமிட். பாதாளத்திலிருந்து, நித்திய நரகத்திலிருந்து நம்மளை மீட்டிருக்காருங்கிற அந்த வேல்யூ எப்போ தெரியும் தெரியுமா? நீங்கள் ஒரு செகண்ட் அப்படி போய் இப்படி எட்டி பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும். ஏன் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்க, தேவன் மேலே ரொம்ப அன்பு கூறுறாங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கு அந்த மரணத்துலேருந்து அவங்கள தூக்கி விட்டுருக்கிறதுனால தான். மரணம்ங்கிறது லிட்ரலாக இறக்குறது மட்டும் நான் சொல்லலை. மரணம்ங்கிறது என்ன? உங்கள் லைஃப்பில் அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சிலர்லாம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலே என்ன பண்ணிடுறாங்க? சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க, இல்லையா? இல்லைங்க, நியூஸ்லலாம் பார்க்காத மாதிரி பேசுங்க. இதுக்கு மேலே வாழவே முடியாது, இதுக்கு மேலே செய்யவே முடியாது. அதுக்கடுத்து வீட்டில் கணவர் திட்டாங்களா, உடனே இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஆர்மி ஆஃப் கார்டில் ஒரு இது போட்டு விட்டுருந்தேன். செல்ஃபோன் சண்டைக்காக என்னாச்சு, தங்கச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் திட்டுறான். திட்டி எப்போ பார்த்தா பார்த்துட்டே இருக்க குடு அப்படி சொல்லிடுறான். தூக்கி போட்டுறான் கோவத்தில். என் செல்லை உடச்சிட்டேல அப்படி சொல்லி போய் கிணத்துல அது குதிக்க, இந்த பையன் பின்னாடி போய் ஐயோயோ வேற குளிச்சிட்டாலேன்னு சொல்லி போய் அவனு விழ 2 கடிச்சு செத்துருச்சு. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். இப்படி பாருங்கள் மரணம்லாம் இருக்குன்னு சொல்லி ஆத்திரத்தில் என்னையை பார்த்து இப்படி சொல்லிட்டேன், இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன் போ அப்படி சொல்லிட்டு போகிறது. எனக்கு இப்படி ஒரு அவமானமாக போச்சு, 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டேன், உடனே நான் சாகணும்னு முடிவு பண்ணுறது. சிலர்லாம் வயிறாகிய வீம்புக்குன்னே சாவாங்க. நான் உன்னைய பழி வாங்குறதுக்குன்னே நான் சாகிறேன், எழுதி வச்சுட்டு சாகிறேன், ஆவியாக உன்னை ஏதாவது பண்ணிட்டு சாகிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த மரணத்தை அவங்க உண்மையிலேயே பெருசாக என்ன சொல்லல, ஒரு கன்சிடர் பண்ணல. மரணத்துக்கு அடுத்து அவ்வளோ 0 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட தமிழ்நாட்டில் இந்த சென்னை பட்டணத்தில் இங்கே திருமங்கலம் இருக்கு இல்லையா,
அங்கே என்னாச்சு, ஒரு டாக்டர் ஃபேமிலியே மொத்தமாக என்ன ஆகிட்டாங்க, சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதை பார்த்தீங்களா எத்தனை பேர்? எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் பயங்கரமான ஒரு ஃபேமஸ் டாக்டர்ன்றாங்க, அவங்க ஒய்ஃப் ஒரு லாயருங்கிறாங்க, பிள்ளைகள் நல்லா ஒரு காலேஜ் படிக்கிற அளவுக்கு 2 பசங்க இருக்காங்கன்றாங்க. ஒவ்வொரு ரூமில் தூக்க மாட்டிட்டு சாகுறாங்க. நல்ல வீடு வாசல்லாம் இருக்குது, டிரைவர்ஸ் போட்டிருக்காங்க, சர்வன்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்? அந்த ப்ரெஷர் அவங்களால தாங்க முடியல. கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி கடன் வாங்கியிருக்காங்க. பெர் டேக்கே 6 lakhs கிட்ட அவங்க வந்து வட்டியே கட்டணுமா. அப்போ அவங்க ஸ்கேனிங் சென்டர்லாம் வச்சு ரன் பண்ணி பார்த்துருக்காரு. இங்கே தான் அண்ணா நகர்லேயே எங்கே வச்சுருக்காரு, பேர் கூட ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு கை கொடுக்கல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகலை, ப்ராஃபிட் கிடைக்கல. அதனால் அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் கடைசியில் ஒரு மாதமாகவே யார் கூடயுமே பேசலைங்கிறாங்க, யார் கூடயுமே பழகலைங்கிறாங்க. எத்தனையோ இடங்களில் எத்தனையோ காசு கேட்டு பார்த்து கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி தேவை. ஏன்னா இது வந்து கடன்கிறது ஒன்று சிங்கத்தின் வாயில் போய் மாட்டின மாதிரி, குடு 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 குடுன்னு எவ்வளோ போட்டாலும் அதுக்கு அடங்காது தீனி இல்லையா. அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர், என்ன இதுக்கு வேறு வெளியே இல்லையா, லிமிட்டே கிடையாதா, இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக பேங்க்காரன் நம்மளை எது பண்ண போகிறான், எல்லாத்தையும் நமக்கு இப்படி கடத்து நம்ம வாழணுமா. ஆனால் இன்னமும் போலீஸ் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எப்படி ஒரே நேரத்தில் 4 பேரும் இறக்க முடியும் மேபி. ஏன்னா அந்த யாருக்கு அந்த ஹார்ட் வந்து அதிகமாக இருக்கோ அவங்க தான் செய்வாங்க. மற்றவங்களை இவங்க ஒருவேளை கொண்டுட்டு இவங்க அப்படி செஞ்சுட்டாங்களா. ஏன்னா 4 பேர் ஒரே மாதிரி சரி இறந்துருவோன்னு முடிவு. ஏன்னா வயசு பசங்களாம் இறக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேப்பர் போட்டு ஒரு பால் போட்டாவது ஒரு நேரத்துக்கு சமாளிக்க முடியாதா. அது ஈகோ பாருங்கள். அவங்க முன்னாடி அசிங்கமாக போய் இதுக்கு மேலே நான் இறங்கிட்டேன்னா என் சொசைட்டியில் எப்படியா இருக்கும் அந்த லெவலுக்கு இறங்க. உயிரை வந்து அவர் துச்சமாக நினைக்கிறது. ஏன்னா மரணத்தை வந்து பெருசாக அப்படி நினச்சி அவ்வளோ 0 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு உலகத்துக்கு போகிறோங்கிறது தெரியல. அவங்க இத்தனை பேருக்கு மரணத்துக்கு அடுத்து ஒரு லைஃப் இருக்குதுன்னு நினைக்கிறீங்கிறத விட உணர்ந்துருக்கணும் கிறிஸ்தவர்கள். மரணத்துக்கு அடுத்து தான் முக்கியமான லைஃபே இருக்குது. அங்கே தான் நீ தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு பரலோகத்துக்கு போகிறியா, இல்லை இந்த உலகத்தில் பிசாசன் வழியில் போனதுனால நரகத்துக்கு போறியாங்கிறதுல முக்கியமான விஷயம். அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட்டே இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு அங்கே போனால் தான் தெரியும், பாதாளத்துக்கு போனால். ஏன்னா மொத்த பிசாசும் அங்கே தான் ரெடியாக இருக்கும். வா, தேவன் என்ன சொல்கிறாரு, அங்கே என்ன இருக்கும், அழுகையும் பற்கடிப்புன்னா என்ன, 24 நேரமும் பல்ல கடிக்கிற மாதிரி சூழ்நிலை, அவ்வளோ டென்ஷன், வெறுப்பு, ப்ரெஷரு, தாங்க முடியாத சூழ்நிலை, அழுகை. அதுக்கு தான் சொல்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கோ. இதெல்லாம் புரியாதனால தான் பாருங்கள் அப்படியே அலைகிறாங்க எல்லோரும் உலகத்தில். ஆண்டவராவது எதுக்கு, எங்களுக்காவது எதுக்கு, நானே வழி, நானே சத்தியம், நானே. நம்மலாம் பாக்கியவான்களப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பா இங்கே இருந்தாலும் சந்தோஷம், பரலோகத்துக்கு போனாலும் சந்தோஷம். கிறிஸ்தவனுக்கு சாவு கூட பவுல் சொல்கிறாரு, மரணம் கூட எனக்கு பாக்கியம்தான். ஏன்னா சாவு இன்னும் அதிகமாக அவர்கிட்ட போய் டீப்பாக என்னை கொண்டு போய் சேர்த்துறது. ஆனாலும் அந்த உலகத்தில் இருக்க ஒரு முறை, ஏன்னா ஊழியம் செய்யணுமே, இந்த மக்களுக்காக செய்யணுமே, அதனால் இருந்துக்கிட்டு போவோம். எப்படி பாருங்கள், எப்படி கூட ஃபேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எத்தனை பேர் கிறிஸ்தவருக்கு உண்மையிலே மரணத்தை கண்டு பயமே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க பார்த்தீங்க? ஐயோ இப்படியே. ஏன்னா நமக்கு போய் அந்த டார்க்கான இடத்துல போய் எண்டிங் பிக்சரில் அப்படிலாம் இல்லை, நமக்கு அடுத்து ஒரு க்ளோரியான வே ஓப்பன் ஆகுது. அதுக்காக நீங்கள் உடனே இறக்கணும்னு நான் சொல்ல வரலை. நம்ம லைஃப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து நம்ம பர்பஸை கம்ப்ளீட் பண்ணி, தேவனே இந்த உலகத்தில் உங்களுக்காக வந்த நோக்கத்தை எல்லாம் முடிச்சிட்டேன், ஓகே இனி நான் டிக்கெட் வாங்கி ஃபாரினுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வரேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை தேவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அதுக்கு தான் அவர் மரிச்சிருக்கிறார், மரணத்தை ஜெயிச்சிருக்கிறார். இத்தனை பேருக்கு புரியுது இந்த கான்செப்ட்லாம். இந்த 60 வயசு ஆயிடுச்சுனாலே என்னமோ போயிட்டுருக்கு, 60 வருஷம் வாழ்ந்தாச்சு. இந்த காலத்துலலாம் 60 வயசு ரொம்ப பெருசாங்க. அடுத்து 70 வயசா, 70 வயசுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டிலலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் இப்படியே 10 வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் போயிட்டாங்க. ஒரு நாள் எண்ணிக்கிட்டே இருக்கும். இது வீடு வா வாங்குது, காடு வா வாங்குது, வீடு போகுது, என்னமோ ஒன்று சொல்லுவாங்க ஒரு பழமொழியெல்லாம். அப்புறம் கல்லறைக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா, ஆனால் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கர்த்தர் உடனே திடீர்னு எடுத்துருவாராம். வா நீ வா, பரலோகத்தில் போர் அடிக்குது, நீ இல்லாமல் வா அப்படின்றவாராம். இப்படி எல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து தேவனே நான் வரேங்கிற அளவுக்கு உங்களை வந்து அவர் அங்கே ஏன்னா அங்கே வந்து நீங்கள் செஞ்சு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை பரலோகத்துலலாம். ஏன்னா அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கூட டிஸ்ட்ரிக்ஸ்க்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே இருக்கிறனால அங்கே போகிறது நல்லதா? இங்கே இருந்தாலும் 4 ஜபமாவது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, 4 பேருக்காவது. அங்கே போய் எங்கே ஒரு வேலையும் கிடையாது, எல்லாம் ரெடி, எல்லாம் ஆயத்தம், அப்படியே உட்காந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற நல்லதா, அங்கே போகிறது நல்லதா? இங்கே தான் அதிகமாக இருக்கிறது ரொம்ப, நம்ம கூட கொஞ்சம் இருந்துட்டு வாம்மா, நீ இருந்தாலாவது 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை வா வான்னு கூப்பிட்றாரு, ஊழியக்காரர் திடீர்னு எடுத்துடுறாரு. எப்போ ஊழியக்காரருக்கு இருந்தால் ஆண்டவருக்கு ரொம்ப நல்லதே.
அவங்க ஸ்டாஃபாக போட்டு அவர் இன்னும் அதிகமாக வேலை பார்த்துட்டுல இருப்பார். இப்படி எதுவுமே புரிஞ்சுக்கிறதுனால தான் பாருங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறது, போகிற விஷயத்தெல்லாம் போகிற பிசாசெல்லாம் வான் கூப்பிட்டு கடைசியில் முடிச்சிடும். எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணுறோன்னா நம்ம செய்கிற தப்பை தேவன் மேலே போட்டு அப்படி மூடி நான் கரெக்டு தான் எல்லாம் அப்படி நடந்துருச்சு அப்படி சொல்லி முடிச்சிடும். எனக்கெல்லாம் ஃபினரல் சர்வீஸ் நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா நம்ம சபையில் எல்லோரும் உயிரோடு எழுப்பணுங்கிறதான் என் ஆசை. ஆனால் அதுக்கு முதல் நீங்கள் ரெடியாக இருக்கணும். நான் வான்னு கூப்பிட்டாலும் இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னால் என்னால் கொண்டு வர முடியாது. எத்தனை பேர் புரியுது? நீங்கள் வாங்க வந்துடுங்க இயேசு நாமத்திலே நான் சொல்லி ஜோம் பண்ணிகிட்ருக்கேன், நான் வரவே மாட்டேன், நான் அங்கே இருந்துக்கிறேன்னா கடைசியில் உயிர் தெழுத வல்லமே ஒன்றும் யூஸ் ஆகாது. ஏன்னா அதுக்கு தான் யோசித்து ப்ரேயர் பண்ணணுங்கிறது. லாசருவை கூப்பிட்டார், ஒரு சிலரை கூப்பிட்டார், அதுக்காக எல்லாரையும் மறிச்சவங்களெல்லாம் எழுப்பலை. இப்போ பாரு கல்றைக்கிட்ட போய் லாசருவே வான்னு தான் சொன்னார். அவர் உண்மையிலே வெளியில் வான்னு சொல்லியிருந்தான்னா எல்லோரும் கூட வந்துருக்கலாம். ஆனால் யார் விசுவாசிக்கிறோம் அவங்களுக்கு தான் செயல்பட முடியும். நான் வாழ விரும்புகிறேன், வாலிப வயசில் நான் மறிக்க விரும்பலை அப்படின்னு லாசரும் விசுவாசிக்கணும். அவங்க வீட்டில் இருக்கவங்க நம்பும் போதே சரி வா அப்படின்னு எல்லாரையும் எழுப்பினார்னா போட்டிருக்கு. சிலர்லாம் நான் இருக்கிறத விட அங்கே போகிறதா நல்லதுன்னு தீர்மானம் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அவங்கள நீ என்ன ஜோம் பண்ணாலும் எழுப்பவே முடியும். இப்படி தான் ஒரு பெரிய ஊழியக்காரர் பாருங்க, பேர் மறந்துடுச்சு எனக்கு. அவர் பயங்கரமாக ஒரு கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலெல்லாம் அமெரிக்கான்னு நினைக்கிறேன் அவர் உயிரோடு எழுப்பியிருக்காராம். அப்போ அவர் ஒரு நாள் ஊழியத்தில் இருந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வீட்டில் இறந்துட்டாங்க போல். நான் இல்லாத நேரம் என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அது எப்படி முடியும் அப்படி சொல்லிட்டு போய் ஒய்ஃப் படுத்துருக்கும் போது எந்திரி அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவங்களும் உயிரோட வந்துட்டு நான் தான் விரும்பி போனேன்னு, என்னை விட்டுருங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணேன், நான் தான் விரும்பி போகிறேன்னு. சரி அப்படியா சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரா. எப்படி இருக்குது பாருங்கள், நமக்கு ஜீவனையும் மரணத்தையும் பாருங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுக்குள்ள தேவன் நமக்கு அவ்வளோ அத்தாரிட்டிஸ் கொடுத்துருக்குறார். இல்லை எதையும் கண்டு பயப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் அந்தளவுக்கு உள்ள நைட்டு தூக்கத்தில் எழுப்புனா கூட என் கையில் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி. ஏன்னா எல்லாமே இயேசுக்குள்ளே இருக்குது, அந்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அதனால் சுகவீனங்கள் இந்த அன்றைக்கி கூட ப்ரேயர் செகண்ட் டைமில் பண்ணும்போது ஃப்ரைடே பண்ணும்போது நீங்கள் யாராவது வாங்க, உங்களுக்கு விரும்புகிறவங்க முன்னால் வரத்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம போய் விரும்பாதவங்க தலையில் போய் கை வச்சு ப்ரேயர் பண்ணுறேன் வரத்தை பெற்றுக்கோன்னு சொல்ல முடியாது. இது வரம் கொடுக்குறதுங்கிறது ஒரு வரம். வேணும் விரும்பி வந்தால் தான் அது அவங்களுக்கு அப்படி பலிக்கும். இப்போ நான் போய் சுகப்படுத்துறேங்கிறது வேறு, சரிங்களா? சரிப்பா பேசிக்காக எல்லாருக்குமே சுகம் தேவைங்கிறது. ஆனால் சில விஷயங்கள்லாம் பர்பஸாக எனக்கு தாகம் இருந்தால் தான் அது அவங்களுக்கு பலிக்கும். அதனால தான் நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருங்க. அந்த ஸ்டெப் எடுத்து வர்றதான் விசுவாசம். அப்படி வந்தவங்களுக்கு தான் எனக்கு இது பலிச்சிடும். இல்லைன்னா அது ஒன்று நானே போய் பிடிக்காதவங்க தலையில் போய் கை வச்சு இறக்குகிறேன்னு சொன்னாலும் அங்கே உள்ளுக்குள்ளே அலோவே பண்ணலைன்னா ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மரணத்தை கண்டு உலகமே பயப்படுது. ஆனால் இங்கே இயேசுக்கு தெரியுது நான் மறிக்க போகிறேன், டைம் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் அநேக விஷயங்களை தன்னோட சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கூட இருந்த சீஷர்களுக்கு குறிப்பாக, ஏன்னா எத்தனையோ பேர் வர்றாங்க போகிறாங்க, சீஷர்கள் மட்டும்தான் அவர் கூடயே இருக்கிறாங்க. அதில் ஒரு சீஷன் யார்? யூதாஸ். பாருங்கள், இதுக்கு தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆரம்பத்தில் நான் சொன்னது. எத்தனை பேர் யோசித்து பார்த்துருக்கீங்க, எல்லாமே அவர் பார்த்துக்குருவார், எல்லாம் செஞ்சுருவார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இன்னொரு சைடில் நம்ம எவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணுறோங்கிறது ரொம்ப உண்மை. எவ்வளோ தூரம் பாருங்கள், சர்ச்சுக்கு வாங்க, வார்த்தைகளை கேளுங்க, சர்வீஸ் அட்டன் பண்ணுங்கள், கன்ஃபஸ் பண்ணுங்கள். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, இயேசு கூட இருந்த யூதாஸே பாதாளத்துக்கு போயிட்டான். இத்தனை பேருக்கு புரியுது. இயேசு கூட இருந்த சீஷர்களில் ஒருவனான யூதாஸே எங்கே போயிட்டான்? அவன் முடிவு எப்படி இருக்குது? அப்போ எதை காமிக்குது உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம்? நீங்கள் எதை அலோவ் பண்ணுறீங்க, சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சு தான் உங்கள் லைஃப் இருக்க போகுது. இன்றைக்கி ஏசியம் வந்துட்டா ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அவ்வளோதான், அதுவும் கரெக்டாக முடிஞ்சிடும். நம்ம செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் அந்த யூதாஸுக்கு அந்த நிலைமை வந்துச்சு? பண அதை அலோவ் பண்ணி கடைசியில் தன்னோட இருந்த தேவனையே காட்டி கொடுக்குற அளவுக்கு அது என்ன பண்ணிருச்சு? இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக சர்ச்சுக்கு போகிறவங்களாம் பரலோகம் போவாங்களாம் கேரண்டி கொடுக்கவே முடியாது. ஊழியக்காரங்கெல்லாம் பரலோகம் போவாங்களாம் கேரண்டி கொடுக்கவே முடியாது. ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் பரலோகம் போகிறவங்களாம் கேரண்டி கொடுக்கவே முடியாது. உன் இருதயம் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை இருக்கும். அதனால தான் இங்கே அடிக்கடி நமக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுது. ஆவியானவர் தேவைப்படுறாரு. தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே போயிடுது. இப்போ இந்த யூதாஸ் ஒருவேளை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து, பேதுரு கூட தான் பார்த்தீங்கன்னா 3 தடவை மறுதளிச்சான். ஆனால் அந்த பேதுரு அப்போஸ்தலனா தேவனால் மாற்ற முடிஞ்சிச்சு. ஏன்னா மன்னிப்பு கேட்டான், விட்டு கொடுத்தான். நான் பாவிங்கிறத அவன் உணர்ந்தான். என்னை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கன்னு விட்டு கொடுத்தான். ஆனால் யூதாஸ் மன்னிப்பே கேட்கல. ஒரு தடவை கேட்டிருந்தா கூட அவர் மன்னிச்சிருப்பார்.
அவர் ரெடியாக தான் இருந்தார். நீ போய் நாண்டு கொண்டு சாகணும் அவரும் சொல்லலை, அவர் வந்து யாரையும் வந்து சொல்லவும் வைக்கல. அவனே அவன் பாவத்தை உணர்ந்து வெறுத்து போய் தான் செஞ்சது அசிங்கமாக எண்ணி இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவன் தலையில் அவனே போட்டுக்கொண்டான். எத்தனை பேர் தொடர்ந்து தேவனுக்குள்ள தியானமாக இருப்பது, விடாமல் இருப்பது, கேர்ஃபுல்லாக இருப்பது முக்கியம்னு நினைக்கிறேன். அவன் சொல்லுவான், அந்த ஏஜிஎம்ஐ சர்ச்சுக்கு போய் அப்படி போயிட்டீங்க, அந்த பாஸ்டரோட சபையில் போயிட்டீங்க. நிறைய பேர் ஏன்னா எங்கள் இதில் என் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க பின்வாங்கி போனவங்களாம் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க இப்படி கேட்பாங்க. நான் அதான் சொல்லுவேன், யூதாஸே ஆண்டவர்கிட்ட கூட இருந்துட்டு போயிட்டான், நாங்கள்லாம் ஏமாத்துறோம். சில பேருக்கு புரியுது. அப்போ கூடயே இருந்துட்டு கீழ்ப்படியாமல் இருக்க முடியுங்கிறது தெரியுது. ஏன்னா ஃப்ரீ வில் ஒன்று கொடுத்துருக்காருல்ல சொல்லிக்கிட்டு. அதில் குறிப்பாக இந்த வசனத்தில் யூதாஸ் காட்டி கொடுக்க போகிறேன்னு அறிஞ்சு பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, தேவன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக கவலைப்பட்டாராம், அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ப்ரெஷரை ஃபீல் பண்ணாராம். ஏன்னா இத்தனை பேருக்கு கூடயே இருந்து உங்கள் கூட பேசி பழகி நண்பனாக இருந்துட்டு உங்கள் மேலே உங்களுக்கு எதிராக புற முதுகில் குத்துறாங்களோ எவ்வளோ வலி இருக்கும். அது இத்தனை பேர் அப்படி எத்தனை விஷயங்களை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. கூடயே இருந்துட்டாட இப்படி பண்ணிட்ட துரோகம், நம்பிக்கை துரோகம்னு சொல்கிறாங்கல்ல, அது பெரிய வலியை கொடுக்கும். என் கூடயே இருந்தாங்க பிஸ்னஸ் பார்ட்னராக, கடைசியில் என்னை ஏமாற்றிட்டாங்க. எத்தனை வழியினாலும் தாங்கிடலாம் இல்லையா? என் கூடயே இருந்தா, இப்போ நிறைய இடங்கள் அப்படி தான் நடக்குது. என் மனைவி கடைசியில் எனக்கு எதிராகவே இப்படி பண்ணிட்டான். என் கூடயே இருந்தான் கணவன், அவனை நம்பினேன், எனக்கு எதிராகவே இப்படி பண்ணிட்டான். என் ஃப்ரெண்டு, நான் எவ்வளோ விஷயங்கள் அவனுக்காக விட்டு கொடுத்தேன், கடைசியில் என்ன இப்படி பண்ணிட்டான். நான் லவ் பண்ண பொண்ணு கூடயே இருந்தா, கடைசியில் கழட்டி விட்டுட்டு போயிட்டான். இதெல்லாம் நம்பிக்கை துரோகமா இல்லையா? நாங்களாம் நம்பிக்கையாக துரோகமாக எதையுமே பார்க்கலங்க. நான் சொல்கிறதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியும்னு நினைக்கிறேன். தேவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு வந்து நம்பிக்கைக்கு பாத்திரங்களாக இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வச்சாலும், அதனால தான் நம்பிக்கை அங்கே வையின்னு சொல்கிறேன். அப்படி தான் இருக்குது உலகம். பாருங்கள், பிள்ளைகள் நான் எப்படி பார்த்து வளர்த்து, இதுதான் என்னை நாளைக்கு அப்படி வச்சு அப்படியே தொட்டில் நான் ஆட்டுற மாதிரி ஊஞ்சலில் வச்சு என்னை பாதுகாக்க கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருச்சு. அங்கே ஒரு அம்மா அழுகிறாங்க, எனக்கு 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க இருந்தால் நான் இப்படி உட்காந்துருக்கேன். இது நம்பிக்கை துரோகமா இல்லையா? இப்படி தான் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். நம்பிக்கை நம்ம ஓட்டு போட்டு நல்லா வைப்பாங்கன்னு நினைக்கிறோம், கடைசியில் நமக்கே துரோகம் பண்ணிடுறோம். இந்த ஏரியாவை எப்படி மாற்றி காமிக்கிறோம் பாருங்க அப்படின்றாங்க. கடைசியில் அந்த ஏரியா அப்படியே அதை விட மோசமாக தான் போயிருக்கு. இது நம்பிக்கை துரோகமா இல்லையா? இப்படி எவ்வளோ துரோகங்களை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அப்போ யூதாஸ் பண்ண விஷயம் தேவனுக்கு மிகுந்த ஒரு வேதனையை கொடுத்துச்சுன்னு பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. ஏன்னா கூடயே இருந்து சாப்பிட்டு 1 மணி இருந்து 3.5 வருஷம் போன இடம்லாம் போய் வந்த இடம்லாம் வந்து அவர் கூட, இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு கேஷியராக இருந்தாராம். யார்? யூதாஸ். அதனால தான் பாருங்கள், அந்த பண விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா ஆசையை விட வேதம் எந்த ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வேறுன்னு போட்டிருக்கு தெரியுமா? பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், பண ஆசையா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அப்படின்னா என்ன? அங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி கூட இந்த சர்ச்சைக்கு வரவங்க கேளுங்க, அங்கே கூப்பிட்டாங்க வேலைக்கு, இங்கே போகணும், சில விஷயங்கள் அவங்க உங்களுக்கு அந்த பண விஷயமா எது நடக்கிறதுக்கு இருக்கோ அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் பணம் அவங்களே என்னையும் படிச்சிச்சு. ஆதியாகமம்ல பணம் உங்களை உருவாக்கிட்டு, பணம் உங்களுக்குள்ள மூச்சை கொடுத்துச்சு, பணம் நீ வா என்றது சூரியனை உருவித்து சந்திரனை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுதா? எது கொண்டு வர? தேவன் உருவாக்குனா ஒரு வார்த்தையை உருவாக்குச்சு. இந்த பணம்ங்கிறது நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு? பண்ட மாற்று முறை தான் இருந்துச்சு. பண்ட மாற்று முறைன்னு இப்போ என்னுடைய வயலில் 1 கிலோ கோதுமை விளையுதா, உங்கள் வயலில் 1 கிலோ அரிசி விளையுதா, நான் இதை கொடுக்குறேன், நீ அதை கொடு, எக்ஸ்சேஞ்ச். அப்போ பணங்கிறதுலாம் இல்லை. அதுக்கடுத்து தான் காமனாக ஒரு பணங்கிற ஒன்று கொண்டு வந்து வேர்ல்டு லெவலில் கம்யூனிகேஷன் பண்ண, அந்த வாணிகம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த கரன்சின்னு ஒன்று கொண்டு வந்து அந்தந்த நாட்டுக்கு நமக்கு ரூபான்னு வச்சுருக்காங்க, டாலர்ஸ்னு வச்சுருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு இடத்துல ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ வந்து பணத்தை நம்ம என்ன பார்க்குறோம்? ஆண்டவரே, கண்ணில் அப்படியே ஒத்திக்கிட்டு, இத்தனை பேர் அப்படிலாம் வச்சுருக்கீங்க. நம்ம ஊர்லலாம் லேடிஸ் அப்படியே பேக்கெட் உள்ளே வச்சுக்கிடுவாங்க, அப்புறம் பீரோவில் பூட்டி வச்சுக்கிடுவாங்க. பீரோவில் வேறு அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்டாச்சூஸ். ஏன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே செல்வம் பெருகட்டும் வச்சுருக்காங்களா இல்லையா? அப்புறம் மஞ்சப்பையிலலாம் சுற்றி வைப்பாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு மணி ஆட்டுவாங்க. ஏன்னா அது அப்படியே லட்சுமி தெய்வம் அது இதுன்னு சொல்லி, பணம் தான் எல்லாம் அப்படி சொல்லி அவ்வளோ ஒரு இது. இப்போ ரீசெண்டாக வந்தால் மனுஷன் ஏற்படுத்தின பணத்துக்கு நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? 10,000 ரூபா இருக்குப்பா, ஆண்டவரே சோத்திரம், 10 பைசா தான் இருக்குது ஆண்டவரே
எல்லா சூழ்நிலையிலும் பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு 10 பைசா இல்லை, ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா தேவன் ஒரு காகத்தை கொண்டு வந்து சிக்கன் பீஸை கொடுக்க வைக்கணும், கொடுக்க வைப்பார். நான் அந்தளவுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டார். வந்து நிரம்பி அங்கே வலிஞ்சி அதை வச்சு தான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் எனக்கு நடக்கணும்னா அது நடக்கும். ஏன்னா அவர் பாருங்கள், அங்கே கழுதைகள் வேணும் அவருக்கு, ஓசனா பாடிக்கிட்டு குருத்தோலை பவனிக்கு கொண்டு வர்றதுக்கு. சரிப்பா, கையில் எவ்வளோப்பா காசு வச்சுருக்க யூதாஸ், ஏன்னா அவர் தான் கேஷியர் இல்லையா. எப்படி ஒரு கழுதை வந்து அந்த காலத்தில் வேலை சொல்கிறேன்ல, ஒரு 10,000 இருக்கும், 10,000 இருக்கா நம்மகிட்ட, இல்லையா, ஐயோ ஜோமனு அப்படி தான் சொல்லலை. நீ போ, அங்கே கழுதை கட்டியிருக்கோம், அவுத்துட்டு வா, ஒருவேளை அவன் கேட்ட ஆண்டவருக்கு வேணும் சொல்லிட்டு வா அப்படின்னு. இத்தனை பேருக்கு புரியுது. சிலருக்கு தான் கண்ணில் ஸ்பார்க் அடி, சிலர்லாம் எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையே, போகணுமே அப்படின்னு. தயவு செய்து இதுக்கு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அப்படி ஒரு கூஸ்பம் வரலைன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னு அர்த்தம். கூஸ்பம்ஸ் வந்துச்சுன்னா, ஓ தானா, இத்தனை பேருக்கு சொல்கிற புரியுது. அந்த இயேசு தான் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த காசு வந்து செஞ்சு இப்போ அந்த லெவலில் தான் கொஞ்சம் வருது. ஏசியை வாங்குவோம், நான் இன்னும் கொஞ்ச நாளில் ஏசி கம்பெனிக்காரனே சர்ச்சுக்கு கொண்டு வந்துடுவார், ஃப்ரீயாக அவனே கொடுத்து மாட்டி விட்டுட்டு போயிடுவான். ஒரு ஏசி லேட்டஸ்ட் உங்களுக்காக வந்துருக்கோம், முதல் சர்ச்சில் தான் நான் மாட்ட விரும்புகிறேன், நான் ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் ஏசியை போட்டு, இல்லைங்க பரவாயில்ல, இல்லை நான் அப்படி தான் செய்வேன். அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகுது. எதுவுமே நான் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் அது வந்து காலில் போட வைப்பார். போஸ்டர்கள் அப்படி தான் காலில் வந்து போடுறாங்க. அவங்க அதை தான் சரி, பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை. யார் சொல்கிறா? யோவானும் பேதுருவும். ஆனால் அதை விட மேலான ஒருத்தர் எங்களுக்குள்ளே இருக்காரு, அவர் நாமத்தில் எழுந்து நட அப்படிங்கிறான், நடந்துடுறான். இப்போ நம்ம ஊரில் எழுந்து நடக்க வைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பிறவியிலேருந்தே முடவானவனுக்கு அதுக்கு ஸ்பெஷலாக படிக்கணும். ஃபஸ்ட்டு 5 வருஷம் MBBS படிச்சுட்டு, அதுக்கடுத்து இந்த எலும்பு முறிவு சம்மந்தமான சில ஸ்பெஷல் கோர்சஸ்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து ஃபிசியோதெரப்பி சிலலாம் பண்ணிவிட்டு, இவ்வளவும் பண்ணாலும் பிறவியிலேருந்தே ஓகே உங்களுக்கு எந்த ஆப்ரேஷன் பண்ணலாம், இல்லை கட்டை வச்சிடலாமா, கட்டை வச்சு வேணால் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம், இல்லை வீல் சேரில் உட்காந்துக்கிறீங்களா, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, திசுக்களெல்லாம் கூட டெவலப் பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக இத்தனை crores ஆகுங்க அப்படி சொல்லுவான். இயேசு நாமத்தில் ஒரே நிமிஷத்துக்கு அவனுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. இத்தனை பேருக்கு புரியுது இயேசு அவரோட வல்லமை. இதை பாருங்கன்னு சொல்கிறோம். இல்லை நான் அந்த ரூட்டில் போய் தான் வருவேன்னா அது உங்களுடைய பாடு, ஒன்றும் பண்ண முடியாது. நான் செஞ்சு பச்சை அப்படி போய் நான் விழுந்து க்யூவில் நின்று ஏதாவது நடந்து, ஆண்டவரே சரி இவ்வளோ தான் உன் நம்பிக்கையாச்சு, அதுபடியாவது ஆகட்டும் அப்படின்றார். இப்போ இங்கே யூதாஸ் அவ்வளோ தூரம் காட்டி கொடுக்க போவான்னு அறிஞ்சிருந்தும் தேவன் என்ன சொல்கிறாரு? உன் வேலையை செய்கிறதுக்கு ரெடியாக போய் செய், ஏன்னா இது பரலோக திட்டம், நான் தடுக்க விரும்பலை அப்படின்ற. ஆனால் மற்ற சீஷர்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க விரும்பாரு. அது என்னங்கிறதான் இன்றைக்கி பார்க்குறீங்க. இதில் முக்கியமாக இந்த படித்த வசனங்களை ஒரு ஆங்கிளில் கொண்டு போவாங்க. என்ன ஆங்கிள்னா, இயேசு சொல்லுவார், நானே தேவன், நானே போதகர், நான் தான் உங்களோட சீஃப் லீடரு, நானே உங்களுக்கு இதை செய்கிறேன், அப்போ உங்களே நீங்கள் இப்படி தாழ்த்துங்க அப்படிங்கிறது ஒரு வகை. இன்றைக்கி நம்ம இன்னொரு கோணத்தில் அதை பார்க்க போகிறோம். அதுதான் இதை நான் வாசிக்க சொன்னேன். அப்போ பாருங்கள், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு போஜனத்தை விட்டு எழுந்த கடைசி அவங்க கூட இந்த போஜனம் சொல்கிற அந்த பந்தி, அவங்க இருக்கிற மாதிரி அப்பம் மீன் இந்த மாதிரிலாம் வச்சு ஃபுல்லாக டைனிங் டேபிள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் தேவனுக்கு தெரியுது இதான் நான் லாஸ்ட்டு சாப்பிட போகிறேன், ஏன்னா மிட் நைட்டில் வந்து இயேசு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கடைசி பந்தி. ஆனால் உங்களுக்கு கடைசியாக சொல்லிட்டு போகணும், நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அடுத்து என்னுடைய இந்த பணியை என் இடத்துலேருந்து செய்ய போகிறதே யார்? அவங்க தான். யார்? அந்த சீஷர்கள் தான். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் சீஷர்களாக இருக்கிறீங்க? ஒரு சபையில் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் சீஷர்களாக மாற்றுவது தான் உண்மையான ஒரு சபை. அதனால தான் அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வரங்களை கொடுக்கும்போது தேவனை வந்து அப்படி அனாய்ட் பண்ணார். ஏன்னா போ அப்படின்னு சீஷர்களுக்கு அப்படி தான் அனாய்ட் பண்ணி அனுப்புவார். நீங்கள் எல்லோரும் சீஷர்களாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஏதோ சாதாரணமாக வந்து ஒரு ஆத்துமாக்களை வந்து மெம்பராக உட்காரல, சீஷர்கள் அப்படின்னா என்ன? ஆர் த டிசைபிள்ஸ் ஆஃப் காட். அப்போ அப்போஸ்தலர்கள் செய்கிறதெல்லாம் செய்யணும். அதில் தலைமை சீஷன் நானா, அதுக்கடுத்து உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தேவன் ஒவ்வொருவருக்குள்ளே வந்துட்டாருன்னா அப்போ அவரை போல தானே நம்மளும் இருப்போம். அப்போ கடைசி வரைக்கும் இந்த சீஷர்களாய் இல்லாமல் ஒரு ஆத்துமாக்களாய் அப்படியே வச்சுட்டு இருக்கிறது அது உண்மையான சபையே கிடையாது. இவங்க எழுந்து போய் என்ன பண்ணணும்? தேவனை உலகத்துக்கு காட்டணும். அதுதான் சபை. இன்றைக்கி யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபை அப்படி மாறிடுச்சுனாலே இந்தியா என்றைக்கோ ரசிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு 1008 ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இன்னமும் சரியாகாமல் இருக்குது. அப்புறம் எங்கே நம்ம மற்றவங்களுக்கு போய் சீஷர்களாக செய்கிறது? இந்த அளவுக்கு நீங்கள் மைண்ட் செட். தேவன் சொல்கிறாரு, என் நாமத்தில் நீ போ, கையில் எதுவும் எடுத்துக்கிற வேண்டாம், உனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுங்கிறார்.
அவங்களுக்கு எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு. இந்தியாவுக்கு வரும்போது தோமாக்கு எவ்வளோ தூரம் நர்வஸாக இருந்திருக்குன்னு யோசிக்கிறீங்க. மொழி தெரியாது, என்ன சாப்பாடு, அவங்க ஊர் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு என்ன மாதிரி தெரியாது, கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி நம்மகிட்ட பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் தேவன் அனுப்புகிறாரு. அந்த அனுப்பின அந்த விஷயத்தை விசுவாசித்தார். அந்த விசுவாசம் அவருக்கு எல்லாவற்றையும் செய்ய வைத்தார். நீ கூட இந்த ப்ரேயர் பண்ணும்போது கூட ஒரு சிலர் வந்து ரெஸ்டிக் ப்ரேயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ தான் சொன்னேன் பாருங்கள், ஒரு விஷயத்துக்கு தேவன் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரா, உங்களை அழைச்சிருக்காரா, நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்றே ஒன்று, என்ன, அதை நம்பி கீழ்ப்படிய வேண்டியது. ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை, அந்த கீழ்ப்படிதலில், அந்த அழைப்புலையே அதுக்கான நிறைவேற வேண்டிய எல்லா பொட்டன்ஷியலும் அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் அதுக்குள்ளேயே இருக்கும். இப்போ நாங்களாம் எப்படி ஊழியக்காரர்களாக மாறணும்? ஒரே வார்த்தை, ஒரே நொடி, அந்த விசுவாசம். லிட்டரலாக நான்லாம் வந்து தேவன்ட்ட ஒரே அந்த காலேஜ் போய் பைபிள் காலேஜ் படிக்கணுமா, இது படிக்கணுமா, இதெல்லாம் படித்தா தானே ஏதாவது சொல்ல முடியும். தேவன் பிளாங்காக சொன்னார், ஒன்றுமே வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதை நம்பி விசுவாசித்து அனுப்புகிறார் இல்லையா, அதை விசுவாசித்து நம்ம இறங்குறோம் இல்லையா, அந்த இறங்குறதுல தான் உங்கள் அற்புதமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவர் உங்களை அனுப்பும் போதே ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களை அந்த விஷயத்தை ஃபினிஷ் பண்ணதுக்கு தேவையான எல்லா பொட்டன்ஷியலையும் தேவைக்கு அதிகமாகவே கொடுத்து தான் அனுப்புகிறாரு. நீங்கள் விசுவாசிக்க ஒன்று ஒன்றா அது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். சில பேருக்கு புரியுது. இப்போ நீங்கள் இன்றைக்கி தேவனுக்காக ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா, அன்றைக்கி அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் கரெக்ட் டயத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ செஞ்சேன், அந்த டைம் போனேன், போய் கொடுத்துட்டு தான் வரணும்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாஃப் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க, நான் அவங்க வாங்கிக்கிட்டாங்க, உடனே வந்துட்டேன். அப்போ இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்றைக்கி வந்து தடைங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம தான் தடை நம்ம வாழ்க்கையில். தேவன் எல்லாமே ஓப்பனில் வச்சுருக்காரு. அப்போ நான் விசுவாசித்து ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க நம்பி நான் கால் வைக்கும் போதே அதை செயல்படுத்துறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் அவர் அழைச்ச அந்த அழைப்புலேயே இருக்குது. அதை அப்படி இமேஜின் பண்ணி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. போகிறாரு, கழுதை குட்டியை அவுத்துட்டு வாண்டுறாரு. இவரை நம்பி போய் அடிக்கடி வாங்கிட்டு வந்துருவோமா அப்படின்லாம் அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் சரி, ஆண்டவர் சொல்கிறார்ல போவோன்னு போகிறாங்க, அவுக்குறாங்க, கயிறையே அவுத்துட்டாங்க. என்ன அவுக்குறீங்க அப்படி ஒன்று கேட்குறேன். ஆண்டவருக்கு வேணும். ஓ சரி சரி சரி. அதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ பேசியிருக்காருன்னு அர்த்தம் ஓனர்கிட்ட. இத்தனை பேருக்கு புரியுது. எந்த ஆண்டவர், பேர் என்ன அப்படிலாம் கேட்கல. அவனை ஆல்ரெடி ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கான். அவன் என்ன வெயிட் பண்ணியிருப்பான், யாரோ வர போகிறாங்க, அழுதி அவுக்க போகிறாங்க, ஆண்டவரும் சொன்னால் போதும், ஆண்டவர் தான் அனுப்பிச்சிருக்கா, நான் விசுவாசி கொடுத்துட்றேன்னு அவன் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பான். இத்தனை பேருக்கு புரியுது. எப்படி பாருங்கள், எல்லா ஆவிக்குரிய மண்டலத்தில் கரெக்டாக அதாவது நடக்கும், கரெக்டாக அப்படி அப்படி விழும். இங்கே தேவன் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு காமிக்கிறாரு. என்ன செஞ்சு காமிக்கிறாரு? சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு எழுந்துறாரு. எழுந்துட்டு அதுக்கு முன்னாடி சில சுவிசேஷங்களில் இவங்களுக்குள்ள யார் பெரிய ஆளுங்கிற ஒரு போட்டி வருது. இதை வந்து யோவான் மென்ஷன் பண்ணலை, சில இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீ பெருசா நான் பெருசாங்கிற போட்டி. அப்போ அவர் செஞ்சு காமிக்கிறாரு. சரி எந்திரிச்சு அவருடைய, ஏன்னா அவங்க யூதர்கள் எப்பயுமே அங்கி மாதிரி பெருசாக போட்டிருப்பாங்க. ஜீசஸ்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க பைபிள் ஸ்காலர்ஸ்லாம். ஏன்னா இந்த உலகத்தில் சிலுவையில் தான் நமக்காக தரித்திரரான ஒழிய இந்த உலகத்தில் வாழும்போது அவருக்கு ஒரு குறைவும் இல்லை. நம்ம பஞ்சபிரதேசி மாதிரி இந்த சினிமாலெல்லாம் காமிக்கிறாங்க. பயங்கரமாக நல்லா ட்ரெஸ் பண்ணுவார், சூப்பராக வீட்டில் இருந்திருக்கா. அவர் ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, ஒரு மனுஷனை இப்படி தான் தேவன் வாழ விரும்புங்க காமிக்க வந்தவர். அதனால் அதிகாரம் அந்தஸ்து எல்லாத்துலேயும் மகிமையில நம்பர் 1 இருக்கிறாரு. சிலுவையில் மாத்திரம்தான் தன்னை தாழ்த்துற, அது நமக்காக. ஜீசஸ் சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அதனால தான் சிலுவையில் வந்து அவர் இறந்தவுடனே அவர் ட்ரெஸ்ஸஸை பிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு. ஏன்னா அவ்வளோ தூரம் அது காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவர் பிள்ளைய நம்மளாம் எப்படி இருக்கணும், ஏன்னா காமிக்கிறார் அவரை நம்புகிறேன். ஏன்னா நான் பிதாவை நம்பியிருக்கேன், நான் உலகத்தில் நல்லா தான் இருப்பேங்கிற காமிக்கிறார் எல்லாருக்கும் முன்னாடி. பிசாசுகளை ஓட ஓட விரட்டுறாரு. அவர்கிட்ட வந்த எல்லாத்துலேயும் அவருக்கு தான் வெற்றியாக இருக்குது. ஏன்னா இதுக்குத்தான் உங்களை உருவாக்கினேன்னு மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. தரித்திரத்தை அக்செப்ட் பண்ணாதா, சிலுவையில் அக்செப்ட் பண்ணார். ஏன்னா நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதுக்காக. இந்த உலகத்தில் அவர் சூப்பராக ட்ரெஸ் பண்ணி அவர் வீடு வாசலாம் நல்லா. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு 2-3 பேர் அவரை ஃபாலோ பண்ணி வந்தவுடனே வாங்க நைட்டில் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்றார். வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் 2 பேரை கூப்பிட்டு வச்சு ஸ்டே பண்ண வைக்க முடியுதுன்னா எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கணுமா இல்லையா? நாங்களே 2க்கு உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கோங்க அப்படிங்கிறவங்க யாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. ஐயோ 4 பேர் வந்துட்டு நமக்கு இடைஞ்சலாக இருக்குமே நினைப்பீங்க. அப்போ இயேசு வாழ்ந்த வீடு இதெல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா இயேசு ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையிலே வந்தால் நம்ம நல்லாயிருவோன்னா மரியாளின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து சூப்பராக வளர்ந்துருப்பாங்க, எந்த குறையில்லாமல் வளர்ந்துருப்பாங்க. மரியாள் அவங்க பிள்ளைகள் எல்லாரும் அவ்வளோ சூப்பராக அந்தஸ்தோடு வளர்ந்துருப்பாங்க. அதனால் வாங்க தங்கிட்டு போங்க அப்படிங்கிறாராம். அவ்வளோ தூரம் எல்லாத்துலேயும் நம்பர் 1.
இங்கே டேபிளை எடுத்துகிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறார். அந்த அங்கேயே என்ன பண்ணுறாரு, அவுத்து வச்சுட்டு, இங்கே சீலைன்னு போட்டிருக்கு, அதுக்காக நம்ம ஊரில் சீலை கிடையாது, டவல், சரிங்களா? அந்த டவல் மாதிரி அவன் கட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்கள், ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுட்டு கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கும். எத்தனை பேர் இந்த ஒரு இப்போ ஆர்சி சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புனித வியாழன்னு சொல்கிற அன்னைக்கு இதே விஷயத்த அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் வந்து சபையில் ஒரு 4 பேரை கூப்பிட்டு முக்கியமான ஆளுகளை கூப்பிட்டு வச்சுட்டு அன்றைக்கி எல்லாருக்கும் முன்னாடி இப்படி சேர் போட்டு உட்கார வச்சு அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் அந்த காலை கழுவி தொடச்சி அப்புறம் அந்த காலை என்ன பண்ணுவாங்கன்னா முத்தம் கொடுத்து நாங்களும் இயேசுவை போல் செய்கிறோம் அப்படின்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இப்போ கூட நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம், இந்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் நாங்களும் இயேசுவை போல் தாழ்த்துறோம் அப்படின்னு. ஏன் இங்கே இயேசு அதை சொன்னார் அப்படின்னா, இங்கே முக்கியமான ஒன்று பாருங்கள், பேதுரு அதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு சொல்கிறார் 8, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு, இங்கே தாழ்ச்சிங் அப்படிங்கிற ஒரு மட்டும்தான் ஒரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே தேவன் முக்கியமான ஒன்று சொல்கிறாரு, நான் உன்னை கழுவலைனா என்னிடத்தில் ஒன்று பங்கு இல்லை அப்படின்னா. யூதர்களுடைய கல்ச்சர் படி இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ரூத் 4ஆம் அதிகாரம் எடுங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் படிங்க. ரூத் இருக்காங்க இல்லையா, ரூத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ தன்னுடைய கணவனை இழந்து மாமியாரையே நம்பி அவங்க தெய்வம் தான் என் தேவன், இஸ்ரவேல் தேவனை ஏற்றிட்டு வர்றாங்க. ஸோ போவாஸ் தான் வந்து அவங்கள இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா தேவன் அப்படி தயவு காட்டுறாரு. அவர் ரூத் 4ஆம் அதிகாரத்தில் படிங்க. இந்த பைபிள் அந்த புக்கெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி மைக் இருக்கு. 4ஆம் அதிகாரம், அதாவது நியாயாதிபதிகளுக்கு அடுத்து வரும். போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நவோமி யாரு? ரூத்தினுடைய மாமியார். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின் என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கொடுக்காதபடிக்கு நான் அதை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்திலும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. பாருங்க, முக்கியமான பாயிண்ட்ல மைக்கு சவுண்டா படிக்குது. ஏன்னா அது 7வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். மைக்கு கூட தெரியுது, ஏய் கவனிங்கடா தூங்கிறாதீங்க அப்படின்ற. இங்கே முக்கியமான விஷயம் இங்கே என்ன போட்டிருக்கு, இஸ்ரவேலிலே யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்னென்னா, இங்கே வந்து போவாஸ் வந்து இப்போ ரூத் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க இதில் அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பொண்ணு வச்சுருக்கீங்கன்னா யாருக்கு தான் சொந்தம்பாங்க, தாய் மாமனுக்கு தான் சொந்தம். அந்த காலத்தில் எல்லாருக்கும் அப்படி தான் நம்ம மேரேஜ் பண்ணுவாங்க. தாய் மாமன் வந்து விட்டு கொடுத்தா தான் அடுத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. தாய் மாமன் வீட்டில் பசங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து தான் அந்த பொண்ணு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். என்னங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. சொந்தத்துக்குள்ளே முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து வெளியில் அவங்களாம் வேண்டான்னு சொன்னாங்கன்னா, அதே போல் தான்
இப்போ ஒருத்தவங்களுடைய சொத்து வந்து இப்போ முக்கியமாக ஒருத்தவங்க பிள்ளை இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அந்த சொத்து யாருக்கு போகும் அப்படின்னா சித்தப்பா பிள்ளைக பெரியப்பா பிள்ளைக அவங்களுக்கு தான் அடுத்து போகணும். அவங்களா நான் வந்து நான் இல்லைங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சிடறேன், ஆர்ஃபனேஜுக்கு எழுதி வச்சிடறேன்னு அவங்க பாடு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக லீகலாகவே அப்படி தான் போகும் இல்லையா? அதே போல் இங்கே வந்து இப்போ நவோமி வந்து அவங்க சொத்துக்களெல்லாம் விற்க போகிறாங்க. அது உண்மையிலே யார் வாங்கணும்னு அவங்களுடைய முறைமையில் படினா அவங்களுடைய க்ளோஸ் அந்த பிளட் ரிலேஷன்ஸ் தான் வாங்கணும். ஆனால் போவாஸ் ரொம்ப க்ளோஸ் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். அதனால் ஃபஸ்ட்டு யார்கிட்டலாம் ஒப்பீனியன் கேட்கணும், அவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாரு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒரு 4-5 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க. பெரியவங்களெல்லாம் நம்ம ஊரில் கூட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் அப்படி தானே கொஞ்சம் பஞ்சாயத்து மாதிரி பேசி செஞ்சு உட்காந்து சரிப்பா அப்படின்னு சொல்லி. அதில் ஒருத்தரும் வர்றாரு, இவர் ஆமாம் நானும் லீகலாக அவங்களோடது தான் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா அந்த நவோமியினுடைய 2 பசங்களும் இறந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வாரிசு மாதிரி இவங்க அடுத்து வந்து வாங்கிக்கிறணும், இவங்களுடைய குடும்பத்தை அவங்க தான் பார்த்துக்கிறணும், தாங்கணும், எல்லாமே இவங்க தான் பண்ணணும். சொத்துக்களை மட்டும் வாங்கினா மட்டும் போதாது, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க பசங்களோட இடத்துல இவங்க வந்து செய்யணும். அப்போ இங்கே போவாஸ் வந்து ரோத்தை வந்து மேரேஜ் பண்ணணுங்கிற மாதிரி அவருக்குள்ளே ஒரு இது வந்துருச்சு. அப்போ அந்த வாங்கணும்னு நினைக்கிறேன், அவனும் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவொன்னே கேட்குறாரு, சரி நீ சொத்தெல்லாம் வாங்கிட்டேனாலும் அவள் விட்டுட்டு போன ஒய்ஃபை நீ ஏற்றுட்டு தானே ஆகணும், இது நல்ல விஷயமா தானே இருக்குது. ஆனால் அவர் இல்லை வேண்டாம் நீயே எடுத்துக்கோ, ஏன்னா இதுக்கு அடுத்து இவருக்கு வரணுங்கிற மாதிரி போவாஸ்க்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ அவங்க ஊரில் மரபிள்ளைங்க என்ன சொல்லுவாங்களான்னா, மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகாலம் வழக்கம் ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னா, ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு, இப்போ நான் போட்டிருக்கிற செருப்பு எடுத்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இப்படி தான் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்களாம். அவங்க ஷூஸ் அப்படிங்கிறது அது அவங்களோட அதிகாரத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஸோ அவங்களோட ஷூஸை நீங்கள் போட்டு நின்றுட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அவங்க இடத்துல நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு கொடுத்த மாதிரி. இத்தனை பேருக்கு ரிங்ஸ்லாம் மாற்றினா அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி கச்சைகள் கொடுக்குறது அந்த காலத்தில் ஒரு இதாக இருந்துச்சு, கோல் கொடுக்குறது அந்த காலத்தில் ஒரு இதாக இருந்துச்சு. இஸ்ரேலில் இந்த செருப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இனிமேல் அந்த இடத்துல நீ நின்று செயல்படு. எதுக்காக? மீட்கிறதுல மாற்றுகிறதுல சகல காரியத்தில் உறுதிப்படுத்து. இங்கே தேவன் காலை கழுவி விட போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் என்ன போட்டிருப்பாங்க? காலில் செருப்பை கலட்டுறாரு. இது என்ன அடையாளம்னா அவங்களுடைய பழைய வாழ்க்கையில் பழைய விஷயங்கள் அவங்க எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுறாரு? கலட்டி எடுத்து அவங்க என்ன பண்ணுறாரு? அவங்க காலை என்ன பண்ணுறாரு? சுத்தம் பண்ணுறதுங்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற பாவங்கள், அவங்கள்ட்ட இருக்கிற சாபங்கள், அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் தான் ஒரு ரத்தத்தால் சுத்திகரிக்க போகிறேங்கிறதுக்கு அடையாளமாக அவங்களை சுத்தப்படுத்தி அடுத்து மறுபடியும் அந்த செருப்பை என்ன பண்ணுறாரு? இப்போ தேவன் பழைய விஷயங்களெல்லாம் கழட்டிட்டாரு, சுத்திகரிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் செருப்பை அவரே போட்டு விடுறாரு. இப்போ என்னுடையதெல்லாம் உன்னுடையது. பெரிய எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடக்குது, பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. இப்போ என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ், என்னுடைய சுதந்திரம்லாம் உன்னுடையதை, நான் என்னோடதை உனக்கு அப்போ தரேன், நான் போட்டு விட்றேன், நான் உன்னை சுத்திகரித்து இப்போ நான் உன்னை புதுசாக மாற்றிருக்கேங்கிறதுக்கு அதை காமிக்கும் விதத்தில் அன்றைக்கி அதை அப்படி செஞ்சார் என்று போடப்படுகிறது. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, இல்லை வேண்டாம் நீங்கள் கழுவக்கூடாது, நான் ஒன்றுமே செய்யலைன்னா உன் லைஃப்பில் எதுவுமே ஆசீர்வாதமே வராது. சில பேருக்கு புரியும். அதனால தான் நான் உன்னை கழுவ ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை, அப்படின்னா என் பங்கு உனக்கு வராது. சில பேருக்கு புரியுது. தேவன் இன்னைக்கு நமக்குள்ள கிரியை செஞ்சாதான் நமக்கு ஆசீர்வாதம். அதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே இல்லை வேண்டாம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், சிலுவை சுமக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்னா நமக்கு ஒரு மீட்பும் கிடையாது. இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து அவர் கிரியை செய்ய நீங்கள் விட்டு கொடுத்தால்தான் உங்களை அவர் பிளஸ் பண்ண முடியும். அப்போ பேதுரு வந்து சொல்கிறாரு, எப்பா நான் இப்போ செய்கிற விஷயம் பெரிய விஷயம், இதை நீ இப்போ உணர மாட்டேன், நான் உயிர் தெழுந்த பிறகு உனக்கு புரியும். இது அப்போ புரிஞ்சுக்கிறோம், ஓஹோ இதெல்லாம் கல்ச்சரெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்து அப்போ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பாயிண்ட்டை கொண்டு வந்திருக்காரு தேவன் அப்படிங்கிறது அடையாளமாக தான் அன்றைக்கி அதெல்லாம் செஞ்சுருக்காருங்கிற புரிஞ்சுப்பான். இப்போ இன்றைக்கும் நம்மளை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னை கழுவுங்கன்னு சொல்லாவிட்டால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. அவரோட பிள்ளையை நம்ம மாற முடியாது, அவரோட சுதந்திரம் நமக்கு கிடைக்காது, அவருடைய இதெல்லாம் நம்மளுடையதாய் மாறாது. அப்போ இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் தண்ணீர் வாழ்த்து கால்களை கழுவும் கட்டி கொண்ட சீலையை துடைக்கவும் தொடங்கினார். இதுக்கு எவ்வளோ தாழ்ச்சி வேணுங்கிறதுலாம் நமக்கு புரியும். இதுக்கு எவ்வளோ தூரம் அவர் தன்னை தாழ்த்துறாரு சிலுவையில், அவ்வளோ பெரிய தேவன் நமக்காக தன்னை எவ்வளோ தூரம் பலியாக ஒப்பு கொடுக்குறாரு. அது எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு காரியம் மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் அதை கூட அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரீமான பாசத்தினால் அதை செய்கிறார். ஏதோ அவங்க ஊரில் இருக்கிற மாதிரி செருப்பை வெறும் இது பண்ணிட்டு போல் இவர் குனிஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பாருங்கள் பேம்பர்ஸ் மாற்றி விடுற மாதிரி எவ்வளோ தூரம் சின்ன பிள்ளைகளை குழந்தைகளை பார்க்குறோம். ஏன்? அவங்க மேலே இருக்கிற அன்பு. இப்படி தானாங்க அது வரைக்கும் பாருங்கள், அந்த டீனேஜ் பசங்களாம் ஐயோ அப்படின்பாங்க.
நீங்கள் பிள்ளைகன்னு மட்டும் இல்லை, வீட்டில் நீங்கள் ஒரு பெட்டு வச்சிங்கன்னா கூட அந்த பெட்டுக்கு எவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண விட்டுருக்கேன். இல்லைலாம் பெட்டு இருக்கும் பாருங்கள், சில நேரங்கள் நானும் தான் நிறையா பார்க்குறோம். சில எமோஷன் போய் வைக்கும், சில நேரம் வாமிட் எடுத்து வைக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அதை ஏக வளர்க்கணும் அப்படின்னு தோணுதுன்னா எது? அன்பு. ஒரு குழந்தைய மாதிரி நீங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஒரு பேர்ட்ஸ்க்கு நீங்கள் கேஜில் நீங்கள் போய் க்ளீன் பண்ணனால அதில் அது ஆகி போய் வைக்கும், எல்லாமே போய் வைக்கும். அதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரதான் செய்யும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, அப்போ மட்டும் நல்லா இருக்குது, ஏதாவது தப்பு பண்ணிட்டா மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லுன்னா அது உண்மையில் அன்பே கிடையாது. அவள் ஒரு மேலே அன்பு வச்சுட்டோம், நேசிட்டோன்னா அங்கே எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் அதை நம்ம பொறுத்து கொண்டு அதை சுற்றிக்கு இருக்கோம். அதே அன்பு தான் தேவன் நம்ம மேலே வச்சதுனால எவ்வளோ சீப்பாக இருக்கிறோம், கேவலமாக இருக்கிறோம், இருதயத்தை பார்த்தா ரொம்ப நாத்தடிக்கிற மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் த லவ், த எக்ஸ்ட்ரீம் லவ், அது நம்மளை சுத்திகரிக்கிறது. நம்மக்கிட்ட வந்தாலே சகிக்க முடியாத பாவங்கள், சாபங்கள். ஏன்னா நம்மளை முத கழுவும் போது எவ்வளோ நாத்தத்தில் இருந்திருப்போம். இத்தனை பேருக்கு புரியுது. நம்மளை ரசிக்கும் போது நம்ம மனத்தமா குப்பையில் கிடந்தோம், குப்பையில் கிடக்கிறது மணக்குமா? அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்தோம், பெணம் மணக்குமா? அதனால தான் போட்டு நீங்கள் போகிறதுக்குள்ளே ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி டக்குன்னு ஃப்ரீசரில் போட்டு மாலையை கீழே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு உசு ஊதிக்கிட்டே போகுது. ஏன்னா எந்த நேரம் வெடிச்சிருண்டா, நாரி பேர் போய் உடனே எரிச்சிட்டு அளவு புதைச்சிருங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அக்கிரமங்களில் நம்ம மரித்தவர்களாகவே இருந்தோமா? அப்போ நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக தேவனோட பரிசுத்தத்துக்கு முன்னாடி எவ்வளோ அசிங்கமாக இருந்திருப்போம், எவ்வளோ பெணம் போல் நாரிக்கிட்டு இருந்திருப்போம். அங்கே இருந்து நம்மளை கழுவி தூக்கி எடுத்து அங்கே உட்கார வச்சுருக்காரு நம்மளை. அது எதுங்க செய்ய வைக்கும்? அன்பு தான் செய்ய வைக்கும். அன்பு ஒளிய வேற எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அன்னை தெரசா அந்த உலகத்தில் வாழும் பொழுது தொழுநோயாளிகளுக்கு அவங்க சேவை செஞ்சாங்க. நமக்கெல்லாம் யோசிக்கவே முடியல. தொழுநோயாளிகளுக்கு போயா அங்கே அப்படியே சீலாம் வடியுமா பாருங்கள், ரோட்டில் கிடப்பாங்களாம். அவங்க போய் உடனே தொடச்சி எடுத்து சுத்தம் பண்ணி மருந்து போட்டு அப்படியே அவங்கள சரி பண்ணி கொண்டு வந்து வைப்பாங்களாம். அப்படி பார்த்து ஒரு ஆள்னா பரவாயில்ல, மொத்த கூட்டமே அப்படி கிடக்குன்னா அந்த இடத்துல எவ்வளோ ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு சீல் வடியும் போது. அவங்க செய்கிறதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்திரிச்சு சிலுவையை பார்க்குறேன், அந்த சிலுவையில் இயேசு செய்த காரியங்களை பார்க்குறேன், ஒவ்வொருவரையும் தேவன் சொல்கிறாரு எனக்கே நீ செஞ்ச மாதிரின்றாரு. அந்த அன்பு என்னை செய்ய வைக்குதுன்னு சொன்னாங்களாம். தெரசா சொல்கிற ஊழியத்தினுடையது என்னை வேறு எதுவும் செய்ய வைக்கல, இயேசு செய்ய வைக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற இயேசு செய்கிறாரு. இன்றைக்கி நமக்கு பெரிய விஷயம்னா ஆண்டவருக்கு வந்தாவா நிற்கலாம். சில நேரங்கள் தாழ்ந்து போக வேண்டியிருக்கு. நாளைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது எவனா நம்மளை டப்புன்னு அசிங்கமாக பேசிட்டான், ஒரு மாதிரி பண்ணிட்டானா ஓ அப்படின்னு தேவன் மேலே இருக்கிற அன்பு சகிக்க வைக்கும், செய்ய வைக்கும். எனக்காக அவர் அவ்வளோ சகிச்சாரே, அது உங்களை செய்ய வைக்கும், நிற்க வைக்கும். இத்தனை பேருக்கு புரியுது? அதை காமிக்கிறார் சீசர்களுக்கு. நான் இப்போ உனக்கு இப்படி செய்கிறேன்னா நீ என்னிடத்துலேருந்து நான் போன பிறகு நீ இப்படி இந்த உலகத்தை நேசிக்கணும். ஏன்னா ஊழியங்கிறது சாதாரண ஒன்றும் இல்லைங்க. அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் யாரும் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கே எப்படி இருக்குன்னா, அன்றைக்கி அப்போஸ்தலர்கள்லாம் யாரும் மாலை மரவெல்லாம் போட்டு நல்ல காரியம் சொல்ல வந்திருக்கீங்க வாங்க சொல்லிட்டு போங்கலாம் சொல்லலை. அடி உத வேதனை இதே அசிங்கம் அவமானம் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, இப்படி நீ உன்னைய தாழ்த்து, ஏன்னா ஆண்டவராகிய நானே என்னை இவ்வளோ தாழ்த்துறேன், நீ உன்னை அப்படி தாழ்த்து. இதுதான் என் ஸ்டைல். யார் முதலாவது இருக்கணும் உங்களுக்குள்ளே பேசுகிறே இல்லையா? நீ உன்னை தாழ்த்தும் பொழுது நீ உயர்த்தப்படுவாய். தங்கள் உயிரையே கொடுக்க வச்சாரு இயேசு. இன்றைக்கும் நம்ம பேசிகிட்ருக்கோம். யார்? பேதுரு, பவுல், யோவானு, அப்படி இப்படின்னு அங்கே சொல்கிறாருங்க பாருங்கள். இயேசு கால்களை கழுவலாமான்ற பிரதியுத்தரமாக என்ன செய்கிறது நீ என்றதென்று அறியாய், இனிமேல் அறிவாய், நீ ஒரு காலம் என்களை கழுவப்படாது என்ற மறுபடியும் இயேசு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட இடத்தில் உனக்கு. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமில்லை தலையும் கூட கழுவுங்கன்னா. அப்போ சொல்கிறார், இல்லை நீ குளிச்சுட்டேன்னா கால் மட்டும் போதுப்பா, ஏன்னா ஆல்ரெடி நீ என்னோட சீஷன் ஆகிட்ட, நீ சுத்தமாயிட்ட, இது ஒரு அடையாளமாக தான் செய்கிறேன் அப்படின்றார். தம்மை காட்டி கொடுக்குறவனை அறிந்தபடினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்லன்னு சொல்கிறாரு. அப்போ 13 பாருங்கள், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிற சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, ஸ்நேகிக்கிறது. இன்றைக்கி சபையிலே ஒரு மனப்பாடு இல்லை, சபையிலே ஐக்கியம் இல்லை, சபையிலே அங்கே பார்த்தா இவங்க திரும்பிக்கிறாங்க, இவங்கள பார்த்தா அவங்க திரும்பிக்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம நாளைக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது? இது நம்ம சபையில் அப்படி ஆண்டவர் இருக்கிறதில்ல. அப்படியே யாராவது வந்தாலும் அப்படியே பேக் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுறாரு, வேண்டாம்மா வேண்டாம் அப்படின்னு. ஆனால் 199 இடத்துல அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு சிலர் தான் அப்படியே நல்லவங்களாக இருக்கிறாங்க. இங்கே ஆவியில் லபா லபா லபான்னு ஜெபிச்சுட்டு போய் அங்கே போய் ஒரு சின்ன விஷயத்த கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அப்புறம் எப்படி தேவன் மகிமைப்படுவார்? இத்தனை பேருக்கு புரியுது? நம்ம
அவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்கள மட்டும் அப்படி பயங்கர பக்திவாக நினச்சிடாதீங்க. கனியை வைத்து அறி என்று தேவன் சொல்கிறார். அவன் கனியப்ப கனி என்ன கனி? அன்பு. அந்த அன்பின் விளைவு என்ன? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கணும். டெய்லி உங்கள் வீட்டில் போய் லிஸ்ட்டு போட்டு எழுதி, இதில் இப்போ வரைக்கும் நான் எதில் தேறி இருக்கேன், எந்த விஷயத்தில் இன்னும் தேராமல் இருக்கேன், இந்த விஷயத்தில் இன்னும் எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக வளர்ந்துருக்கேன், யோசிச்சுட்டே இருங்க. ஒரு சபையில் அப்போ பயங்கரமாக தேவன் சொல்கிறாரு, வரங்களை கூட தேவன் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பேய் விரட்டுறது, பிசாசு விரட்டுறது, உயிரோடு எழுப்புறது, அதை வச்சு கூட நீங்கள் இல்லை. ஒரு மரம் நல்லது என்றால் அதன் கனி நல்லதாக இருக்கும். ஒரு மரம் கெட்டது என்றால் அதன் கனி. அவர் ரொம்ப நல்லவருங்க, பாட்டெல்லாம் சூப்பராக பாடுவார், அப்படி ஏறினார்னா எல்லாரையும் ஒரு நிமிஷத்தில் கொண்டு வந்துடுவார். ஆனால் பர்சனல் வாழ்க்கையில் பாவம். பர்சனல் வாழ்க்கையில் சொந்த மனைவிக்கே உண்மையா இல்லை, துரோகம். சொந்த கணவனுக்கே உண்மையா இல்லை, அப்போ அவன் உண்மையான ஊழியக்காரனா? கனியை பார்க்கணும் பாருங்க. கனியை வைத்து அறியணும். இன்றைக்கி உலகத்தில் நம்மளை வஞ்சிக்கிற, கெடுக்கிற, ஏமாத்துற அநேக விஷயங்கள் இருக்குது. எதை வைத்து அறியணும்? சீஷர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறாரு? என்ன போல நீர், என்ன போல தாழ்ச்சியாரு, என்ன போல விட்டு கொடு, என்ன போல நீ உன்னை தாழ்த்து, அதுதான் தேவராஜ்யத்தில் உன்னை உயர்த்தும். ஆண்டவர்னு சொல்கிறீங்க, என்னைய போதகர்னு சொல்கிறீங்க, நானே உங்களுக்கு இப்படி செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம், ஏசு அப்படியே சொல்லிட்டீங்க, அவரே எனக்காக இவ்வளோ சகிச்சிருக்காருன்னா நான் சகிக்கிறது ஒன்றுமே இல்லை. ஆசீர்வாதம் வந்தால் மட்டும் சந்தோஷமாக இருக்குல்ல, சகிக்கிறனா மட்டும் நமக்கு வரமாட்டேங்குது. இத்தனை பேர் சகிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இதுக்கு கஷ்டமே இல்லை, ஆவியானவரே தர்றார். ஏன்னா ஆவியின் கனிகள் தான் இதெல்லாம். நீங்கள் தேவனுக்குள்ளே வர 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 அதுவாக செய்ய வைக்கும். எத்தனை பேர் நான் முதக்கி இப்போ தேவனுக்குள்ளே வந்த பிறகு எவ்வளவோ விஷயங்கள் எனக்குள்ளே மாறி இருக்குன்னு சொல்கிறேன். அன்பு, சந்தோஷம், எந்த சூழ்நிலையும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுங்க. பழைய சோறு சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடுவேன். ஏன்னா நமக்கு கான்செப்ட் என்ன? தேவன் தான். பட்டு சேலை கட்டினாலும் சந்தோஷமாக இருப்பேன், காட்டன் சேலை கட்டினாலும் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா என்னோடய சந்தோஷம் எப்பயுமே நம்ம கண்ணை வருங்க தேவன் மேலே வச்சுட்டு மற்றதெல்லாம் வரும் போகும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், 4 பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்கேன், இன்றைக்கி 4 பேர் அப்படி பேசிட்டாங்களா டவுன் ஆயிடுச்சு. தேவன் என்ன நினைக்கிறாங்கிறத மேட்ரு. இன்றைக்கி கூட நான் இப்படி நிற்க வச்சு ஏசியில் பேச ஓகே ஆண்டவர் என்பேன். ஒருவேளை போய் உச்சி வெயிலில் போய் பேசினாலும் பேசுவேன், ஆண்டவரே சோத்துறோம் அப்படின்னு. என் தேவன் அவ்வளோ செஞ்சுருக்காரு. எனக்கு அந்த வெயிலில் கொஞ்ச நேரம் நமக்கு வர யோசிக்கிறோமே, அந்த வெயிலில் அவ்வளோ கனமான சிலுவையை அவ்வளோ அடி வாங்கின பிறகும் தூக்கி சுமந்து 3 மணிக்கு உச்சி வெயிலில் தன் உயிரை கொடுக்கறதுக்கு அவர் என்ன பாடுபட்டிருப்பார். அதுக்கு முன்னால் நம்ம எடுக்கிற பிரயாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் செஞ்சுட்டு தான் சொல்கிறாரு என்ன போல நீ இரு அப்படின்னு. சிங்காசனத்தில் உட்கார வச்சுருக்கா நினைக்கும் மட்டும் சூப்பராக இருக்கு, மிதி நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா மட்டும் நமக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த அன்பு தான் பாருங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். ஆகவே இன்றைக்கி தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுலாம் என்ன போல நீங்களும் உங்களை தாழ்த்துங்கள், உங்களை தேவன் உயர்த்துவார். ஜெபிக்கலாம்.